என்ன ஒரு மனமோ? உங்களுக்கு என்ன வேண்டும்? இங்கிருந்து வெளியேறு. ஓஷ், ஐயோ மீண்டும் நீங்களா? வழியில் நில்லாதே. நான் உனக்கு அழைத்ததை நினைவில் இல்லை. வெளியே போங்க. அடி போடி. அது நீங்கள் இதை கேட்டீர்கள் என்றார்கள். எனவே இப்போது அதை உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் வேகமாக. எல்லாம் சவாலில் அதுதான். ஓ, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்ன இது? சில எக்வென்ஸ் வஸ்திரிய ஒரு சாண்ட்விச் வேணும். Almonds de Kralides. Urfian energy. Candy. Zero what's harder and this was your pre-endis. எப்படி? இதனுடன் நான் எப்படி வேலை செய்வது? உன்னை பற்றி என்ன? வாவ், எனக்கு தேவையான அனைத்தும் எனக்கு கிடைத்து விட்டது. பிரெட் இங்க இருக்கு. நாம் டோஸ்ட் செய்ய வேண்டும். எரியுங்கள். ஆப்ஸ். இன்னொன்று. நான் பிடிக்கவில்லை. இன்னொன்று. ஓ, இது முடியாது என்பதால் அப்படியே செய்து விடலாமா? வாருங்கள். சரி, நான் அதை உள்ள போடுகிறேன். கொஞ்ச நேரம் காத்திரு. அவ்வோ, எவ்வளவு கூர்மையான ஊசிகள். சரி, அதுவே நான். உங்களுக்கு அது எவ்வாறு பிடிக்கிறது? ஆஹா, அது வேறொரு விஷயம். ஓ, நான் இப்போது ஊசிகளால் மூடப்பட்டிருக்கிறேன். அடி காயமாக இருக்கு. அதை வேகமாக வெளியே எடு. ஹூ, இதை பார்த்து நீ கட்டாயம் இழப்பாய். இப்போது யார் கிளர்ச்சி? ஆமாம். தெற்குடைய பொங்கலை எஸ்பிரது எப்படி என்று தெரிஞ்சதுல சந்தோஷமா இருக்குது. இப்பயாவது வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டுங்கள். என்ன விஷயமோ? வந்து பார்க்கிறேன் கேப்டன். அது டோஸ்ட் செய்ய இயந்திரத்துல போடு. இப்போது கிளீண்டர் ஜாய். ஆமாம், அங்கு ஒரு விளையாட்டு பொருள் உள்ளது போல. பாருங்கள். ஓ, ஆனால் ஒரு என்ன? குளிர்ச்சியான ரோபோட் அழிக்க வருகிறது. அப்படியே நான் சீச பாதி பங்குறேன். அருமை. இங்கே சரியாக கணக்கில் டோஸ்ட்களும் இருக்கின்றன. நீங்கள் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்கலாம். முதல்ல ரொட்டி, பிறகு சாலட், ஹாம், சீஸ், மேலும் ரொட்டி. இவ்வளவுதான். ஆமா, இன்னும் எவ்வளவு உள்ளது? ஓ, அது யார் முடிஞ்சிட்டது. இவ்வளவு உயரம்? அது ஸ்டீவ். மேல் பகுதியை மாம்பழம் பசை, வெங்காய வளையங்கள், காரமான மிளகாய் வைக்கவும் மற்றும் காந்தாரின் இரண்டாவது பாதியால் முடிஞ்சது. மூடவும். பீப் பீப். ஓஸ், என்ன நாட்டம் தான் இது? சாக்லேட் கருகுகிறது. அதை அணைக்க வேண்டும். ஐயோ ஐயோ. அவை லம்டம் பிளாக் இருக்குன்னு இப்ப இதை நான் பேஸ்ட் போட குறுகிய போறேன். உருண்டைகள் மற்றும் மார்மலேடு வைத்தால் இரண்டாவது மெனியை வச்சு மூடுவேன். இது தயார். போன் அப்படி. அப்படின்னா இங்க என்ன இருக்குது? ஐயோ, ஆனால் இது மோசம் இல்லை. இதிலிருந்து துவங்குவேன். இது ருசியாக தெரிகிறது. நான் விரும்பியது போலவே இருக்கிறது. சூப்பர். இது என்ன? மேலம் இல்லை. போருங்கள். இது என்ன? ஆ, இது காரமான மிளகா. ஆ ஆ, நான் சரியாய் திருந்துகிறேன் என்று நினைக்கிறேன். நான் கடைசியாக கடிதம் சாண்ட்விச்சை எரித்திட்டேன் என்று நினைக்கிறேன். இப்போ இத பத்திரமாக வைக்க மாட்டேன். ஆனாலும் இந்த சாண்ட்விச் விடாம வெல்லும். இது சரியாகவே இருக்கிறது. ஹூரே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சுவாரஸ்யமாக உள்ளது. நம்ம ஏதேனும் புரித்துக் கொள்ளுவோமா? அப்படியா? தயாரா? நானே இந்த சீனி குச்சி வென்றேன். இது எளிது. எனக்கு என்ன இருக்கிறது? புரோகோலி. முதுமையை பார்த்து என்ன செய்ய முடியும்? பின்பு எனக்கு ஸ்ப்ரைட் இருக்கிறது. 5. இதை என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியுமா என்று நினைக்கிறேன்.
ஆமாம், இந்த கம் இருக்கிறதா? அப்படி என்றால் அதிலிருந்து நான் லாலிபாப் எப்படி செய்வது? அதை குலுக்கி அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுவேன். நான் சர்க்கரை சேர்த்திடுகிறேன். ஆமாம், மேலும் சர்க்கரை. இப்போது நீல நிறம். ஆமாம், அதுதான் உங்களுக்கு வேண்டும். முட்டாளுக்கு தீ. என் கஷாயத்தை சமைக்க அவள் ஒழுங்கா இருக்கிறாளா? ஆமாம், இப்பொழுது நான் செய்ய முடியும். ஆகவே நான் பருத்தி குச்சியின் பருத்தியை அகற்றி அதை கராமேலுடன் மூழ்க விடுகிறேன். ஓ, ஏதோ தவறு. சரி, பின்னர் திட்டம் பி. எல்லாமே சீனா பாத்திரத்தில் ஊற்றவும். இப்போது என் கைகளால் ஒரு பாத்திரம் செஞ்சுக்கிறேன். அஃப், இதுவும் வேலை செய்யலை. இது ஒரு யோசனை. இப்போது நிச்சயம் செய்வேன் என்று நினைக்கிறேன். இது போல வைத்துட்டு குச்சியை நுழைக்கவும். இப்போது சரியாக இருக்கிறது. நான் மேதை. ஒரு யோசனை, ஆனால் இல்லை. ஆனால் ஒரு அப்படிதான். நான் ஒரு கம்பெட் காய் எடுத்து அதிலிருந்து ஒரு குமிழி உள்ளிடுவேன். ரொம்ப சுருக்கமா இருக்குது. எனக்கு மேலும் பப்பாளி தேவை. நான் முழு தொகுப்பையும் சாப்பிட போகிறேன் என்று நினைக்கிறேன். இப்போது இது ஒரு உண்மையான குமிழி ஆகும். சூப்பர். அதற்கு பணியிடமாக என்னை எங்கே இணைப்பது? ஓ, ஆம், கரண்டி. உன்னுடைய குச்சி மட்டும் வேண்டும். வாங்க. உஃப், பலூன் எங்கே? ஓ உயிரே, நின்று போ. நீ எங்கு சென்றாய்? சற்றே பாருங்கள், இது முடிந்து விட்டது. சரி, என்ன செய்யலாம்? ஓ, இதோ என்னுடைய ப்ரூனர். அதை எடுத்துக்கோ கீரை. நான் உன்னை வெட்ட போறேன். வாங்க. எனக்கு களைப்பாக இருக்கிறது. சரி, இந்த ஸ்டேக் சிறந்தது. ஓ, எனக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ தூய்மைப்படுத்து. அரு, மன்னிக்கவும், நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் அதை நேர்ந்து விட்டது. எங்கே வைப்பேன்? ஓப்ஸ், நான் அதை துரத்தி விட்டேன். சரி, யாருக்கும் இப்படி நடக்கலாமே. அல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா என் லாலிபாப் தயார். சரி, முயற்சி நேரம் வந்து விட்டது. ஆஹா, எவ்வளவு பெரியது! ஓ, ப்ரோக்கோலி படத்தில் இருப்பதை போல் தானே. இதைதான் முதலில் தொடங்குகிறேன். வா, எப்படி அழகாக இருக்கிறது! இது ஸ்ப்ரைட் ருசி, சும்மா அற்புதம். இப்போது இத பாருங்கள். இது ருசியாக இல்லை, எனக்கு தெரிகிறது. ஆமாம், நான் சரியாக இருந்தேன். கனவானது. இப்போது மிகப்பெரிய லாலிபாப். அணைங்கள் 7. அது எரிகிறது மற்றும் செருப்பில் மூடப்பட்டுள்ளது. எப்படி ஒரு வேடிக்கையானது! நீல லாலிபாப் வெற்றி பெற்றது. நான் எல்லாவற்றையும் கூறிவிட்டேன். வாங்க, நான் வென்றேன். ஹூரே! பார்ப்போம். நீங்கள் தயாராக உள்ளீர்களா? இந்த முறையில எனக்கு சிப்ஸ் வேணும். அதை நீ பார்க்கிக் கொள்ள முடியுமா? ஓ, ஆம், அது எளிது. எனக்கு புறா என்ன இருக்குது? வெங்காயமா? ஏன் என்னடா? எனவே மற்றும் எனக்கு மல்பர் சாக்லேட் இருக்கிறதா? சரி சரி, உனக்கு எப்படி ஏம்மா? ஓஹா, இது உருளைக்கிழங்கு. ஆமாம், சிப்ஸ் செய்ய என்ன தேவை? சரியா, ஒரு உருளைக்கிழங்கு மட்டுமே. நான் அதை முள்கரண்டியில நொடுகிறேன். அது சீரானது. இப்போது நான் அதை உரியும். இந்த வேலை எவ்வளவு எளிதாக இருப்பதை நீங்கள் பார்த்தீர்களா? இந்த வெங்காயம் ஏற்கனவே எனக்கு அழுகையை உண்டாக்குகிறது. இப்போது அதை நறுக்க வேண்டும். வாசனை தாங்க முடியவில்லை. ஓ, சாக், நன்றி. நீங்கள் இவ்வளவு கனிவானவராக உள்ளீர்கள். இதோ உங்களுக்காக. அழகில்லாதது. ஓ சாரி. சரி, என்னிடம் ஒரு முடிவு உள்ளது. அது நெஸ். சாக்லேட்டை உருக்க கெட்டிலில் கொதிக்க வைத்ததற்கு மன்னிக்கவும். Hey Raja, தேபாங்ஷா. சரி, turn it. சரி இருக்கும். இது என்ன? நீங்கள் ஏன் வெட்டவில்லை? முட்டாள் உருளைக்கிழங்குகள். ஒரு நிமிஷம் இருங்க. என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வெஜிடபிள் கட்டர் இருக்கே இல்லையா? அதுல உருளைக்கிழங்க வச்சுட்டா
உடனே வருங்கால சரியான சிப்ஸ் கிடைக்கும். சொன்னேனே. அது தூக்குவதாகவே உள்ளது. மிளகு தூவி அதை மைக்ரோவேவில் வச்சு சுடவும். போய் காத்திருப்போம். நான் ஏற்கனவே ஃப்ரையரை தயாரித்து வைத்திருக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாவை ஊற்ற வேண்டும் மற்றும் மற்ற வர்ணத்தில் தண்ணீரை ஊற்ற வேண்டும். நான் வளையத்தை தண்ணீரில் மூழ்க விடுகிறேன், பின்னர் மாவில். இப்போது இது தயார். நான் இதை ஃப்ரையருக்குள் போட வேண்டும். கொதிப்பு என்னை தாக்குகிறது. இந்த கொடச விஷயம் சிவட் எடுத்துக்கொண்டேன். ஒரு கிண்ணம் ஐஸ் இருக்கிறதே நல்லது. அதிலே எனது விரல்களை குளிர வைப்பேன். பயங்கரமான கொதிக்கும் இயந்திரம். அதை ட்வீசர்களால் எடுத்துக்கொள்வோம். பார்க்கலாம். ஆம், இது நிச்சயமாக உருகிவிட்டது. இப்போது மூளையை வெட்டி குளிர்ந்த நீரில் பிழியுங்கள். பாருங்கள், இப்போ சீரான சிப்ஸ். மிக குளிர். இத தட்டில போட்டு தொடர்வோம். ஓ வாவ். ஆமாம், மனம் மிக மெருகாக இருக்கிறது. சிப்புகள் சரியாக வந்து விடுகிறது அல்லவா? மற்றும் கண்டிப்பாக சிப்புக்கு கேட்சப் இல்லாமல் எப்படி இல்லையா? என் வெங்காய வளையங்கள் ரெடி ஆகிவிட்டது போல. பிளேட்டில் வைத்துக் கொள்ள நேரம். விரைவில் முயற்சி செய் கேட். வாவ், எத்தனை வித்தியாசமான சிப்ஸ்கள். நான் இவற்றிலிருந்து தொடங்குவேன். ஆம், கேட்சப்புடன். ஓஹா, அங்கி அருமையானது. இது என்ன? வெங்காயத்தின் பிழை வரும் மனம். ஒண்ணு போதுமானது. இப்போது இதுவே என்ன ஒரு சுவாரஸ்யமானவை. நான் முயற்சி செய்வேன். அவை சாக்லேட்டால் செய்யப்பட்டவை மற்றும் அது மிகவும் சுவையாக உள்ளது. கண்டிப்பாக ஒரு வெற்றி. நான் கடைசியாக ஜெயித்து விட்டேன். ஆமாம், அதை நீ பாத்தியா? ஓ என் கடவுளே. எங்கள் வீடியோ உங்கள் மனதில் பதிந்ததா? ஆனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதே போன்ற நகைப்பும் சுவையாகவும் கூடிய வீடியோக்களை தவறவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விரைவில் சந்திப்போம்.